வணக்கம் நண்பர்களே. நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன ஒரு முக்கியமான தகவல பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிடபிள்யூசி சீசன் 7ல நடந்துட்டு இருக்க இஷ்யூ அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னு சொல்லப்படுற திவாகர், அது மட்டும் இல்லாம மாகாப் ஆனந்த், புகழ் மற்றும் கானா வினோத் இவங்க 4 பேருக்கும் நடுவுல நடந்த பிரச்சனை அப்படிங்கிறது பெரிய விஷயமா இன்னைக்கு சோஷியல் மீடியால போகுது. ஏன்னா, ஒரு பொண்ணுகிட்ட தப்பா அப்யூசிவான வேர்ட்ஸை யூஸ் பண்ணி பேசினதுனால மாகாப்பாவும், புகழ் இவங்க எல்லாம் சேர்ந்து திவாகரை அடிச்சிருக்காங்க. திவாகர் சொல்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தன்னை இரும்பு ராடால காயப்படுத்தியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அங்கிருந்து அடிச்சு வெளியில அனுப்பிச்சிருக்காங்க. கண்டிப்பா மன்னிப்பு கேட்காம நான் கம்ப்ளைண்ட்ட வாபஸ் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 50க்கு மேற்பட்ட யூடியூப் சேனல்ஸ்ல அவர் இன்டர்வியூ கொடுத்திருக்கிறாரு. இந்த வகையில வந்து இன்னும் விஜய் டிவி தலையிட்டு எந்த விதமான பதிலும் சொல்லல. அது மட்டும் இல்லாம அந்த வீடியோ சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜும் இன்னும் குடுக்காம இருக்காங்க. அது ஏன் அப்படிங்கிறது தெரியல. அந்த வகையில இந்த விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணி நிஷாவே சம்மந்தப்பட்ட விஷயங்கள சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த பொண் வந்து அந்த சம்மந்தப்பட்ட பெண் வந்து அவங்க தான் அப்படின்ட்டும், அவங்க கிட்ட தான் தப்பான வேர்ட்ஸ யூஸ் பண்ணி திவாகர் பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிற விஷயங்கள்லாம் மஞ்சுநாதன்ல இருந்து, மாதம்பட்டி ரங்கராஜ்ல இருந்து, செஃப் தாமு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்க இருக்கிற விஷயத்த ரொம்ப கிளாரிட்டியா சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்த கேள்விப்பட்ட விஜய் டிவி பிரபலங்கள் நிறைய பேர் ரியாக்ட் பண்ணி இன்னைக்கு மாக்காப்பாவுக்கு ஆதரவாகவும் பேசிட்டு இருக்காங்க. அந்த வகையில் ரக்ஷன், அதாவது சிடபிள்யூசியோட சீசன் 6 வரைக்கும் ஆங்கராக இருந்த ரக்ஷன் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிடபிள்யூசியோட சீசன் 6 வரைக்கும் ஆங்கராக இருந்த ரக்ஷன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிடபிள்யூ ஷோ ஹிட் ஆனதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக புகழை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா புகழ் வந்து ரொம்ப இயல்பாக அவனுடைய கவுண்டர்ஸை யூஸ் பண்ணி குக் அப் மற்ற கோமாளிஸ் கூட கனெக்ட் ஆனதால் மட்டும்தான் அந்த ஷோ வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ நேச்சுரலாக இருந்தது. இப்போ சீசன் 7 பற்றி அதிகமாக சொல்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பார்க்குறதுக்கு ஸ்கிரிப்டட் மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாமல் ஷோவை பார்க்கும்போது கவுண்டர்ஸ் காமெடிஸ் வந்து அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆன மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ரசிகர்கள் தங்களுடைய வருத்தங்களை தெரிவிச்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பெரிய டிராபேக்காக நான் பார்க்குறது என்னென்னா, பழைய கோமாளிஸ் வந்து இல்லாதது, பழைய செட்டு, பழைய அந்த என்வரான்மெண்ட் வந்து இல்லாதது வந்து சிடபிள்யூசி சீசன் 7ஓட இன்னொரு நெகட்டிவிட்டினே சொல்லலாம். இந்த விஷயத்தில் வந்து இன்னைக்கு வாட்டர்மெலன் அப்படின்னு சொல்லப்படுற அவர் சொல்லியிருக்க விஷயம் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவரை வந்து இன்னைக்கு தாக்கி வெளியே அமிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இரும்பு ராடால் தாக்கியிருக்கிறாங்க அப்படின்ட்டும் இன்னைக்கு அவருக்கு எதிராக எல்லாருமே இன்னைக்கு பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு மாகாப் அண்ணா வந்து கிட்டத்தட்ட 5 இயர்ஸாகவே தெரியும். என்ன எல்லாரோடமே மாகாப் அண்ணா வந்து ஆங்கரிங்கில் ரொம்ப மோஸ்ட் சீனியர். அந்த வகையில் வந்து அவருக்கு வந்து ஆங்கரிங்கில் ரொம்ப ஜோவியலாக மற்றவங்கள கிட்டத்தட்ட அங்கே ஒரு 50 பேர் இருக்காங்க, 100 பேர் இருக்காங்க அப்படின்னாலும் அவங்கள ஈஸியாக கனெக்ட் பண்ணி கொண்டுட்டு போகிறதுல அவர் வந்து மச் டேலண்டட் பர்சன். அந்த வகையில் கூட வேலை பண்ணுற பொண்ணுங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது நார்மலாக ஒரு பர்சன், அதாவது இப்போ நான் அந்த இடத்துல இருந்திருந்தா கூட அதே விஷயத்தை தான் ரியாக்ட் பண்ணியிருப்பேன். அதே விஷயத்தை தான் மாக்காப்பாவும் புகழும் பண்ணியிருக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இதில் எந்த விதமான தவறும் இல்லை. அதாவது தான் கூட இருக்கிற பெண்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படிங்கும்போது அதுக்கு ரியாக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே நார்மலான விஷயம். ஆனால் அவர் வந்து அங்கே நடந்த விஷயங்களை அப்படியே மாற்றி பேசுகிறது தான் எனக்கு புரியல. அதாவது நீங்கள் ஏன் ஒருத்தர் சொல்கிறத நம்புறீங்க, இந்த பக்கம் 50 மெம்பர்ஸ் வந்து அவர் இதை தான் அங்கே செஞ்சார் அப்படின்னு சொல்லும்போது அதை ஏன் மைண்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க? அவர் என்ன சொல்கிறாரோ யூடியூப் சேனல்ஸ்லையாக இருக்கட்டும், மீடியாக்களையாக இருக்கட்டும், அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து நீங்கள் எப்படி இன்னைக்கு மாகாப்பா கிட்ட அது ஒரு கொஷினாக கேட்கலாம். ஏன்னா அவர் ஒரு ப்ரொஃபஷனல். அது மட்டும் இல்லாமல் மீடியா பர்சன், நீங்களுமே ஒரு ப்ரொஃபஷனல். யாருமே குடிச்சுக்கிட்டு தன்னுடைய ப்ரொஃபஷனுக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க. அது ஆங்கரிங் அப்படிங்கிறது மேல் அண்ட் ஃபீமேல் அப்படிங்கிறவங்க சேர்ந்து பண்ணுற விஷயம். அப்படி பண்ணும்போது ஒரு பர்சன் குடிச்சிருந்தாங்கன்னா அவங்க பக்கத்தில் நிற்கிறவங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். எத்தனை நாள் அப்படி அந்த விஷயத்தை அவங்க மறைச்சிக்கிட்டு சர்வை பண்ண முடியும்? கண்டிப்பாக ஒரு நாள் மாட்டிக்குவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு சீப்பான விஷயத்தை பண்ணி தான் அவர் சர்வை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அவர் வந்து தான் ஒரு சுப்ரீம் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரியும் தன்னை கார்னர் பண்ணுறாங்க, பேட் நேம் ஏற்படுத்த ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் சேனல் அவங்கக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரை கெஸ்ட்டாக கூப்பிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. புகழை பற்றி சொன்ன வார்த்தைகள்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. புகழ் வந்து என்னுடைய உண்மையிலே அவ்வளோ ஒரு நல்ல ஃப்ரெண்டு. ஏதாவது இப்போ ஒருத்தருக்கு ஏதாவது ப்ராப்ளம் இல்லை, அவன் ஒரு நியூ கம்மர் அப்படின்னா அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருப்பான். இது வரைக்கும் அவன் தெரிஞ்சு யாரையுமே காயப்படுத்துனதில்லை. இப்போ நிறைய கேர்ள்ஸ் கிட்ட அவன் பேசுகிறான் அப்படின்னா ஏதாவது உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தா சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிஹைண்ட் த சீன் சொல்லியிருக்கிறத நானே பார்த்துருக்குறேன். அதனால் யாரும் தயவு செய்து ஒரு தேர்ட் பர்சன் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது வரைக்கும் பார்த்து ரசித்த வருஷங்களை தப்பாவோ இல்லை நெகட்டிவாவோ நினைக்காதீங்க. சிடபிள்யூசி மாதிரி ஒரு அவ்வளோ ஃபன்ஃபில்டு ஷோ வந்து இதுக்கு மேலேயும் விஜய் டிவியில் வருமா அப்படிங்கிறது வந்து ஒரு டவுட் தான். அந்த மாதிரி ஒரு அவ்வளோ சூப்பர்பான ஷோ கிட்டத்தட்ட 6 சீசன் வந்து அந்த அளவுக்கு வெற்றிகரமாக கடந்ததுனால தான் இன்னைக்கு 7வது சீசனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கண்டிப்பாக அதை சார்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிறாங்க.